நிர்மலா சீதாராமனும், அமித்ஷா அவர்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது ராகுல் காந்தி வந்த அதே அன்றுக்கு நிர்மலா சீதாராமனும், அமித்ஷா அவர்களும் வந்திருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு மதுரையில ஒரு ரோட் ஷோவை நடத்தினாரு. அதே போல இன்னைக்கு காலையில கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில ஒரு ரோட் ஷோ நடத்தினாரு. அங்க எம்பி கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய பொன்னார் அவர்களுக்கு ஆதரவாகவும், அதே போல விளவங்கோடு இடைத்தேர்தல் நிற்கக்கூடிய பாஜகவுடைய நந்தினி அப்படின்ற வேட்பாளருக்கும் ஆதரவாகவும் ரோட் ஷோ நடத்திருக்கிறார். ரோட் ஷோ வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து பாஜக தொண்டர்கள் எல்லாம் சாலையில் ஓரத்தில் அமர்ந்து தூங்கியதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு புறம் விளவங்கோடு தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதரணி. அந்த விஜயதரணி ரோட் ஷோவுடைய வாகனத்திலே இல்ல. எப்படி பாக்குறீங்க? இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு கிராமத்து பக்கம் ஒரு சுலவான சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அம்மா எம்எல்ஏவாக இருந்திருந்தா தொடர் வெற்றிகளின் மூலமாக எம்எல்ஏவாக இருந்த பெருமை அவருக்கு கிடைத்திருக்கும். காங்கிரஸ் கட்சி என்ன மதிக்கல, பாரதிய ஜனதா கட்சியில என்ன ஏதோ பிரதமராக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா நாடாளுமன்ற வேட்பாளராக என்னை அறிவித்து விடுவார்கள், நான் நாடாளுமன்றத்துக்கு போயிருவேன், எம்பி ஆகணும்னு தான் எனக்கு ஆசை, போன முறையே நான் எம்பிக்கு தான் சீட்டு கேட்டேன், ஆனா எனக்கு கொடுக்கலன்னுலாம் கதை சொல்லிட்டு போனாங்க. கடைசியில அந்த அம்மாவுக்கு கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கலங்கிறத தாண்டி நானும் பார்த்தேன் தொலைக்காட்சியின் வாயிலாக. அவர் எந்த பிரச்சார வாகனத்திலும் இடம்பெறவில்லை. மாறாக அவர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவே இல்லை. குஷ்பு ஒருபுறம் தலை தெறிக்க ஓடிவிட்டார் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து, நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு இருந்த ஒரே பெண்ணாலுமே இந்த கட்சிக்கு நம்முடைய விஜயதாரணி அவர்கள் மட்டும்தான். ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து பேன் இண்டியா ஃபேஸார் வச்சுக்குவாங்க. அவங்கள தமிழ்நாட்டினுடைய முகம்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, பெண் அடையாளமாக பார்க்க முடியாது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நேரடியாக களத்திலே இறங்கி இருக்கிறார். எனவே அவரையும் இப்போது அடையாளமாக பயன்படுத்த முடியாது. இப்போது அதிகாரத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்த முகமாக இருக்கக்கூடியவர் விஜயதாரணி அம்மையார் தான். ஆனால் அவரை கூட பயன்படுத்துவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் இதுதான் விஜயதாரணியுடைய உண்மையான நிலை. காங்கிரஸ் கட்சியில் இருந்ததால் அவருடைய பெயர் மனம் பெற்றதே தவிர, அவர் வேறு முகாமுக்கு போனால் அவருக்கு ஏதோ இண்டிவிஜுவல் சொல்வாக்கு இருக்குலாம் நினைச்சிடக்கூடாது. பழைய காலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு போனவர்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். குக்கா செல்வம்னு திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக அண்ணா அறிவாலயத்துல வலம் வந்தவர். 1000 விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் போனாரு. அவருக்கு 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில திரும்ப கூட வாய்ப்பு கொடுக்கல. குஷ்புவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க சட்டமன்ற தேர்தலில். இதுதான் நிலைமை பாரதிய ஜனதா கட்சியில. KP ராமலிங்கம் இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவுல எவ்வளவு பெரிய செல்வாக்கு பொருந்திய மனிதராக அந்த சேலம் தருமபுரி பகுதியில வலம் வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போது செல்லாக்காசு ஆகி போயிருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகக்கூடியவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய செய்தி. நீ வந்தியா, வந்தன்னையோட உன்னுடைய செய்தி முடிந்து விட்டது. அடுத்தடுத்தெல்லாம் நீ விளம்பரத்துக்கு வர முடியும், முன்னேறி வர முடியும், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்றெல்லாம் நீ கருதிவிடக் கூடாது என்பது. அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப சொற்பம் தான் சார். BL சந்தோஷ் போன்றவர்களுடைய லாபியில வந்து அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அடையாளம் பெற்றது ரொம்ப சொற்பம் தான். மாறாக மாற்று முகாம்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அடையாளம் பெற்றிருக்கிறார்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் யாராவது ஒருத்தரை நீங்க காட்ட முடியுமா? VP துரைசாமி துணை பொதுச் செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளரே திமுக கலெக்டர் மாதிரி இருப்பாரு சார். இன்னைக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அப்ப என்ன அந்தஸ்து நீங்க பாத்துக்கோங்க. துறையினுடைய செயலாளர், உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் அளவுக்கு உண்டான அந்தஸ்து அந்த கட்சியில. தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சிக்காரர்கள் அவர் போனா அவரை வந்து ஆரி அணைத்துக் கொள்வதும் அவரை உபசரிப்பதுமாக இருப்பார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கடந்த காலத்துல மைக்க பிடிச்சி இழுத்து தலைவர் வந்துட்டாரு, பேச்சை நிறுத்துங்கன்னு சொன்ன காட்சியெல்லாம் பார்த்தோம். பாவமா VP துரைசாமி நான் பேசலாங்களான்னு உத்தரவை அண்ணாமலை இடத்துல கேட்கிறாரு. அவர் எத்தனை வருடம் நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரோ அத்தனை வருடத்தினுடைய அனுபவம் கூட அரசியலிலே பெறாதவர் அண்ணாமலை. ஆனா அண்ணாமலையினுடைய உத்தரவை கேட்டு பேச வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. எனவே இதுதான் நிதர்சனமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம். எனவே மாற்று முகாமில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு போகக்கூடியவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இன்னொன்று, கூட்டம் வரலன்னு சொன்னீங்கல்ல, நேற்றைக்கு மதுரையில் கூட ஒரு திருவிழாவினுடைய கூட்டத்தில் எப்படி சென்னையில வந்து டி நகரில் மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடத்தில், மக்கள் அடர்த்தியாக இருக்கிற இடங்களில் அவர்கள் பேரணியை நடத்தி கொண்டு போய் இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருப்பதை போல காட்டினார்களோ அதே போலதான் மதுரையில் அமித்ஷாவினுடைய கூட்டம். நம்ம கரூர்லயே பார்த்தோம், JP நட்டா அண்ணாமலையினுடைய சொந்த ஊரில் பேசுகிறார். 300 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்துல 150 பேர் கூட இல்ல, அதுலயும் பாதி பேர் எழுந்து போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். எனவே பாரதிய ஜனதா கட்சியினருக்கான நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் மக்கள் கூடுகிற இடங்களில் அவர்கள் வந்து அந்த பேரணியை நடத்துகிறார். இன்றைக்கு தக்கலையில் கூட அழைத்து வரப்பட்டிருக்கிற கூட்டம் என்கிற காரணத்தால் தான் அவர்கள் ஓய்வுக்கு போய்விட்டார்கள். உண்மையிலேயே கட்சிக்காரர்களாக அவர்கள் இருந்திருந்தா ஏன் அவங்க வந்து ஓய்வுக்கு போக போறாங்க?
திமுக தலைவர் வருவதாக பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்களே, பொதுக்கூட்டத்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் பிரச்சார வாகனங்கள் வந்து சேருவதற்கு காலதாமதமாகிறது. லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்களே, 2 தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க சார். எங்கேயாவது ஒருவர் போய் ஓரத்துல உட்கார்ந்துட்டாரு, எங்கேயாவது ஒருவர் போய் தூங்க போயிட்டாருன்ற காட்சிகளை நம்ம பார்க்க முடியுதா? உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போறாரு, அல்லது அண்ணா திருமா பிரச்சாரத்துக்கு போறாரு. நேற்றைக்கு கோயில்பட்டியில கனிமொழி அவர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பயணத்தில் வந்து தொடர்ந்து வந்த மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவினுடைய வாகனம் கூட்ட நெரிசல்ல சிக்கி 3 மணி நேரம் தாமதமாக வந்ததாக செய்திகள் சொன்னார்கள். 3 மணி நேரமும் அந்த கூட்டம் அசையாமல் நின்றது. இதெல்லாம் அந்த தலைவர்களுடைய உரை கேட்பதற்காக, அந்த தலைவர்களுடைய மாண்புக்காக கூடுகிற கூட்டங்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டங்களை அழைத்து வந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பேக்கேஜ் தான் சார். 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இவ்வளவு பேக்கேஜ், 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இவ்வளவு பேக்கேஜ்னு இப்ப தேர்தல் காலம் என்பதால் பேக்கேஜ் ரொம்ப உயர்ந்திருக்கு. அதனால 500 ரூபாய்க்கு கிடைத்த ஆட்கள் எல்லாம் இப்போது 1000 ரூபாய் டிமாண்ட் செய்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்களை அழைத்து வந்து கூட்டத்தை நடத்துகிற காரணத்தால் அவர்கள் ஓய்வுக்கு போய்விடுகிற காட்சிகள் இப்போது சமூக வலைதளங்களில் அம்பலப்பட்டு போயிருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான செல்வாக்கு.